Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பால் கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். கடையில் இடியாப்ப மாவு அப்படின்னு கேட்டாலே கொடுப்பாங்க. ஸோ அந்த பச்சரிசி மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் புழுங்கல் அரிசி கூட நம்ம சேர்த்து செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 1/2 கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம தேங்காய் பாலில் கலக்கும் போது நல்லா கெட்டியாக இருக்கும் பால். இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக நல்லா கொதிக்கிற தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கிளறணும். ஒரே தடவை எல்லா தண்ணியும் நம்ம சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக சுடு தண்ணி கலந்து மாவை நல்லா கலந்து விடணும். ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஹாட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு மாவு நல்லா திரண்டு வர சமயத்தில் நம்ம கையில் பிசைய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கும் போது நம்ம பிசைஞ்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா மாவை பரட்டினதுக்கு அப்புறமா இதில் குட்டி பந்துகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதே போல் எல்லா மாவையும் திரட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ்டு தேங்காவை எடுத்து நல்லா உடச்சிட்டு அதை ஃபுல்லாக திருவி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வரக்கூடிய பால் நல்லா கெட்டியாக இருக்கும். அது இந்த மாதிரி இருக்கும். இதுலேருந்து நமக்கு 2 கப் கிடைக்கும் நமக்கு. இது நீங்கள் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1 மூடி தேங்காய் போட்டால் போதும். நான் 2 மூடியுமே சேர்த்து அரைச்சிருக்கேன். அடுத்தது 2-3 தடவை மொத்தம் அரைச்சிருக்கேன். அரைச்ச பாலை தனியாக வச்சுக்கலாம். 2வது தடவை 3வது தடவையும் அரைச்ச பாலை தனியாக ஒருத்தர் வச்சுக்கலாம். பால் அரைச்சி எடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு மில்க்கு. இது 2வது மில்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் மில்க் 2 கப் இருக்குது. மீதி 4 கப் அளவுக்கு பால் இருக்குது. அந்த 4 கப் பாலை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு பசும்பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா காய்ச்சி சூடெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காய்ச்சாமல் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா கொதித்து வரணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல அந்த கொழுக்கட்டையில் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். ஓப்பன் பாட்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் குறைவாக வேணும்னா சேர்த்துக்கலாம். இன்னும் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஆட் பண்ணியிருக்கிறது கரெக்டான அளவாக இருக்கும். 2 கப் பச்சரிசி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு சுகர் கரெக்டான பர்ஃபெக்டான ரேஷியோவாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கூடிய அந்த தேங்காய் பாலை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது 2 கப் அளவுக்கு இருக்கும். இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் தூவிக்கிறேன். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.